ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு கியூட்டஸ்ட் கப்புள், ரீசெண்டா ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு கப்புளை பத்தி தான் நாம பேச போறோம். ஸோ அவங்கள பத்தி பேச என்ன இருக்குன்னா, அவங்களோட லைஃப்ல இன்னொரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். அது வேற யாருமே இல்ல, பாடலாசிரியர் ஸ்நேகன் அவங்களோட மனைவி கன்னிகாவை பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், ஸ்நேகன் பாடலாசிரியர். ஆனா அவர் ரொம்ப பிரபலமானது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிக் பாஸ்ல வந்துட்டு கட்டிப்புடி வைத்தியம் அப்படிங்கிற ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்ததே அவர் தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆனாரு, பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. அது மட்டும் இல்லாம அவரோட அப்பாவையும் சேர்த்து அந்த ஷோக்கு வர வச்சு அந்த நெகிழ்வு இன்னும் வந்து எமோஷனலா ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் கிட்ட வந்து கனெக்ட் ஆச்சு ஸ்நேகன் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான பர்சன் தான் வந்துட்டு ஸ்நேகன். அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கன்னிகா, அவங்களுமே நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சோஷியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து ஃபேமிலி ஓரியன்டா நிறைய வீடியோஸ் போடுவாங்க. அதுக்காகவே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவங்களுக்காக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் செய்யற அளவுக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களோட விஷயங்கள் ரொம்ப பிடிச்சி அவங்கள இன்ட்ரெஸ்டிங்கா ஃபாலோ பண்றதுக்காகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிதான் வந்துட்டு கன்னிகா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களோட கிராமத்து வீட்டுல சொந்த பந்தங்களோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறதும், சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறதும், ஒரு பண்டிகைகளை அங்க போயிட்டு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுற மாதிரியான நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, நைட்டு தூங்கும்போது அவங்க தனியா செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்போம், யாரும் யார்கிட்டயும் பேசிக்க மாட்டோம். ஸோ இந்த விஷயத்தை மாத்துறதுக்காக கன்னிகா அந்த வீடியோல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எல்லாரோட செல்போனையும் வாங்கி ஒரு கூடையில தனியா வச்சுட்டு ஒரு பெரிய ஹால்ல எல்லாரும் பாய் தலகாணி எல்லாம் போட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த இடத்துல ஒன்னா சந்தோஷமா படுத்துட்டு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. இதை பார்க்கும்போது எங்களுடைய பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், ஒரு ஃபேமிலிலாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு. ஸோ இந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கப்பிள்ஸ் தான். எங்க போனாலுமே அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்சாக தான் இருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு, நாங்களும் என் ஹஸ்பண்ட் கூட வெளியே போறப்ப இப்போ நாங்கள் மேட்சாக தான் ட்ரெஸ் பண்றோம், உங்களை பார்த்து தான் நாங்கள் இதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸ் அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும், கமெண்ட்ஸ்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா வளம் வந்துகிட்டு இருக்க ஒரு அழகான கப்பிள் அப்படின்னு சொல்லலாம். கமல் சாருக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தர் தான் ஸ்நேகன். ஸோ கமல் சாரோட எல்லா விஷயத்திலுமே ஸ்நேகனும் கன்னிகாவும் இருப்பாங்க. ஸோ ரீசெண்டா வந்து தேர்தல் பிரச்சாரத்துல கமல் சாருக்காக அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வீட்டில் நடக்கிற, அவங்க ஃபேமிலியில நடக்கிற, அவங்களோட கார்டன்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வந்துட்டு சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும். அதை பார்க்கவே ஒரு கூட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஸ்நேகன் கன்னிகா வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அப்புறம் 5வது மாசம் வளைகாப்பு, 7வது மாசம், 9வது மாசம் சீமந்தம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து சொல்லும்போது ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு வாழ்த்து மழையிலே நனைஞ்சாங்க இந்த 10 மாசமும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வாழ்த்து மழைகளை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் வர அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களோட குடும்பத்துல நடந்திருக்கு. எஸ், ஸ்நேகன் கன்னிகாவுக்கு பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் வந்து பிறந்திருக்காங்க, ரெட்டை குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அதுவும் ரெண்டுமே பெண் குழந்தைகள். ஸ்நேகன் வந்து இதை எமோஷனலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட அம்மாவே வந்து எனக்கு பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு ஆராரிராரோன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதுல வந்து அந்த தாயை பத்தின வரிகள் எழுதியிருப்பாரு. இப்ப அதை மென்ஷன் பண்ணி என்னோட அம்மாவே எனக்கு வந்து பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் சேவை செய்ய போறேன் அப்படின்னு அழகான வரிகளால சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்நேகன் அண்ட் கன்னிகா அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து அவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்நேகன் கன்னிகா பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.